நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். அந்த சோயாவில் முழு சோயா போட்டு பண்ணுறதில்ல. இது மட்டன் கீமாலாம் பண்ணுற மாதிரி சோயாவில் நம்ம சோயா கீமா தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சப்பாத்தி, ரொட்டி, பூரி, நான் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சோயா 100லேருந்து 150 கிராம் இருக்கும். இந்த சோயா நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சு அப்புறம் நல்லா விஞ்சு எடுக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போடும்போது அது கூழ் மாதிரி அரைஞ்சிரும். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 2 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அதாவது நான் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரக பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இறக்கும்போது போடுறதுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது போட்டு தான் நம்ம தாளிக்கணும். இவ்வளோ தாங்க. வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். எப்போ சொல்கிற மாதிரி தான் கேஸ் ஒரு மீடியமாக வச்சுக்கணும். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூனு குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நாம் இந்த சோயா நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மாடல் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும், பச்சை வாசம் போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளிக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிடுச்சு, எண்ணெய் நல்லா கொஞ்சம் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தயிர் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் 50 கிராம் இது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடரு, கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா, அப்புறம் தேவைக்கு உப்பு இந்த கிரேவிக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு தண்ணியோடு நல்லா சரியாக புளியாமல் நம்ம மிக்சியில் போட்டோன்னா நமக்கு அது கூழ் மாதிரி அரைஞ்சிரும். அதனால் நல்லா தண்ணி ஒரு தடவை 2 தடவை தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலா, சோயா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இது வேகிறதுக்கு நாம் ஒரு டம்ளர் தண்ணி இது சேர்த்துக்கலாம். தக்காளிப்பழம் மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதனால் மிக்சி கழுவி வச்ச தண்ணி நான் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த 1 டம்ளர் தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகறதுக்கு விட்டுட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, ஊற்றி நம்ம மீடியமாக வச்சு வேக வச்சோம். இப்போ தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். சோயா கீமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கோ பூரிக்கோ ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடும்போது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ ஹை ஃப்ளேமில் 1 செகண்ட் வச்சு அப்புறம் நம்ம எடுத்துடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம நான்வெஜ் டேஸ்ட் அப்படியே இதில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். சோயா கீமாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சோயா வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட ப்ரோட்டீன் வேணும்னா இந்த சோயாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.